அரசு வேலை கொடுத்தா என்ன தவறு? ஒரு அரசு வேலைன்னா உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? எத்தனை லட்சம் மக்கள் ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேரோட கனவுன்னு தெரியுமா? எத்தனை பேரோட வலி வேதனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை ஏழை மாணவர்கள் இன்னும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாகவே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? வேலை கொடுக்கறது முக்கியம் இல்லை, வேலை யாருக்கு கொடுக்குறோன்றது தான் முக்கியம், எப்படி கொடுக்குறோன்றது தான் இங்கே முக்கியம். இப்போ ரீசெண்டாக வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் எத்தனை வேகன்சி வந்திருக்குன்னு தெரியுமா? இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு கம்மியான வேகன்சி, வெறும் 26 வேகன்சி. அந்த 26 வேகன்சிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க தெரியுமா? 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் வரைக்கும் போட்டி போடுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு படித்து வரவங்களுக்கு இல்லாத வேலை இந்த கூட்ட நெரிசலை சிக்கி இறந்தவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் அவசியமாக இல்லையான்றது தான் இங்கே கேள்வியே. ஏன் இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் ஆலையில் 17 பேர் சுட்டு கொண்டாங்க, அதில் 13 பேருக்கு அரசு வேலை. இதுக்கு முன்னாடியே சாத்தான்குள கொலை வழக்கு, அதில் ஒரு ஆளுக்கு அரசு வேலை. ஸ்டெர்லைட்டோட கம்பேர் பண்ணிங்க. ஸ்டெர்லைட் எதுக்காக போராடினாங்க? அங்கே அந்த காப்பர் கம்பெனி வந்தால் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் போராடினாங்க. அதில் 13 பேர் போலீஸால் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது. அதே மாதிரி ஃபெனிக்ஸ் ஜெராஜ் வழக்குலையும் காவல் நிலையத்தில் வச்சு தந்தை மகனை கொலை பண்ணியிருக்கிறாங்க, லாக்அப் டெத்து. அதனால் அந்த குடும்பத்தில் சார்ந்த ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்ததும் கரூர் சம்பவத்தை அப்போ கொடுத்ததும் ஒன்றா? கரூர் சம்பவம்ன்றது என்ன? ஒரு தனிநபர் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, ஒரு ஆக்டர், அவங்களை பார்க்க வந்த கூட்ட நெரிசல் இறந்தவங்களுக்கு எப்படி இந்த அரசு வேலை பொருத்தமாக இருக்கும்? ஏற்கனவே முன்னே இருந்த அரசாங்கம் அந்த விக்டிம்ஸுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட ஆக்டர் இப்போ முதலமைச்சர் இருக்க விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தம் 30 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படி 30 லட்சம் கொடுத்த அப்புறம் கூட இப்போ அரசு வேலை தரணுன்றது என்ன நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, என்ன கட்டாயம் ஏற்பட்டுச்சு? ஒரு அரசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாராளமாக அரசு வேலை தரலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் மூலிமா அரசு வேலை தராங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொப்போஸ்ட் அக்யூஸ்ட் இப்போ முதலமைச்சராக இருக்க விஜயும் அவங்க அமைச்சர் பெருமக்களும் தான் ப்ரொப்போஸ்ட் அக்யூஸ்ட். ஏன்னா அவங்க தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கே போகிறாங்க. உச்சநீதிமன்றம் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தனி சிபிஐயை போட்டு ஒரு பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது எப்படி விக்டிம்ஸை போய் பார்க்கலாம்? விக்டிம்ஸ் ஃபேமிலி தான் மெயின் விட்னஸே. அப்படி விட்னஸைக்கிட்டே நீங்கள் போய் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி பணி நியமன ஆணை கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு மாறாதா? விட்னஸை மாற்றி சொல்ல மாட்டாங்களா? உண்மையிலே தப்பு யார் மேலே இருந்துச்சுன்னு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலமைச்சர் போய் பணி நியமன ஆணை கொடுக்கறதும் தப்பு சட்டப்படி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போய் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு, உங்களுக்கு அரசு பண்ணின்னு. அப்படி கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு வேளை இவர் கொலை பண்ணியிருக்க மாட்டாரோ, இவர் மேலே தப்பு இல்லையோ நினைக்க தோணுமா தோணாதா? அதை இதோட அப்படியே பொருத்தி பாருங்கள், எது சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது அதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, டிவி கேஸ் சார்ந்த சில நபர்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த கேஸ் மக்களே இன்னும் சிபிஐல இருக்கு. உண்மை என்னன்னு கூடிய சீக்கிரம் தெரியும். சிபிஐல கேஸ் நிலுவையில் இருக்கும்போது நீ எப்படி இப்படிலாம் பேசலாம்? எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா? அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். யாரு குற்றவாளி இன்னும் நிரூபணமே ஆகல, அதுக்குள்ள ஒரு அமைச்சர் ஒரு மேடை ஏறி இந்த பேச்சு பேசலாமா? மேலும் இது போல சட்ட தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Your rights, our voice.